சங்கடம் தீர்க்கும் சனி பகவானின் பிறந்த வீடான, அதாவது சனி பகவான் உச்சம் பெறும் வீடான துலாம் வீட்டை ராசியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் எப்போதுமே வருவதில்லை. இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 படி இந்த மாதம் துலாம் ராசி அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஒரு முக்கிய கவலையாக இருக்கும். உங்கள் வருமானம் நிலையானதாக இருந்தாலும் உங்கள் செலவுகள் தேவையானதை விட அதிகமாக இருக்கலாம். இது கவலைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம், ஏனெனில் நீங்கள் அதற்கு தகுதியான கவனத்தை செலுத்தி சிறிது காலம் ஆகிவிட்டது. உங்கள் உடல்நலத்தை புறக்கணிப்பது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும், ஏனெனில் உடல்நல பிரச்சினைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். உங்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் வேலை செய்யும் நபர்களுக்கு நன்றாக இருக்கும். விடாமுயற்சியுடன் உழைப்பவர்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. மேலும் முயற்சியில் ஈடுபட தயாராக இருப்பது முக்கியம். சாத்தியமான வேலை மாற்றங்கள் அடிவானத்தில் இருந்தாலும் பெரிய மாற்றங்களை தவிர்ப்பது மற்றும் உங்கள் தற்போதைய நிலையில் ஒட்டிக்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வரவிருக்கும் நீண்ட பயணங்கள் மற்றும் ஒரு செழிப்பான வணிகத்தை எதிர்பார்க்கலாம். புதிய இணைப்புகளை உருவாக்குவது அடிவானத்தில் உள்ளது. இது எதிர்கால நன்மைகளை உறுதியளிக்கிறது. அரசாங்க துறையிலிருந்து ஆதாயத்திற்கான வாய்ப்புகளும் எட்டக்கூடிய தூரத்தில் உள்ளன. காதல் உறவுகளில் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்கள் பதற்றம் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். திருமணமான நபர்கள் மாதத்தின் ஆரம்ப 2 வாரங்களில் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம். அதன் பிறகு முன்னேற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் தங்களுடைய கல்வி பணிகளில் ஏற்படும் சவாலான தடைகளுக்கு தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் முழு மனதுடன் தங்கள் படிப்பில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு நிறைந்த சூழல் நிலவும். இது உங்கள் ஒட்டுமொத்த திருப்திக்கு பங்களிக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை பராமரிக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தொடர்ச்சியான ஆதரவு முக்கியமானது. கூடுதலாக இந்த மாதம் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்பையும் வழங்கலாம். தொழில் இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தலைவிதி மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் முக்கிய இடத்தை பெறுவார். இந்த சீரமைப்பு உங்கள் விதிக்கான ஆதரவை குறிக்கிறது. நீங்கள் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதுபோன்ற மாற்றங்களை தவிர்த்து உங்கள் தற்போதைய நிலையில் ஒட்டிக்கொள்வது நல்லது. எதிர்காலம் உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மைகளை உறுதியளிக்கிறது. உங்களின் விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் உங்கள் தொழில்முறை துறையில் வலுவான நிலையை பெற உதவும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி அடைவார்கள், மேலும் அவர்கள் உங்களுக்கு வெகுமதி அளிக்கலாம். உயர்மட்ட நபர்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வது அதிகரிக்கும், மேலும் இது மேம்பட்ட வருமானத்திற்கு வழிவகுக்கும். இது உங்களுக்கு அதிக திருப்தியை அளிக்கும். உங்கள் 7வது வீட்டில் ராகு இந்த மாதம் முழுவதும் வாசம் செய்வார். மேலும் 7ஆம் வீட்டின் அதிபதியான வியாழன் இந்த மாதம் முழுவதும் 8வது வீட்டில் இருப்பார். இந்த 2 கிரக நிலைகளும் எந்த பெரிய மாற்றங்களும் உங்களுக்கு பயனளிக்காது என்று கூறுகின்றன. எனவே உங்கள் தற்போதைய நிலையை ஒருங்கிணைக்க சிறந்தது. சில எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் அதை முறியடிப்பீர்கள் என நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்வார். இந்த சீரமைப்பு வணிகம் தொடர்பான பயணங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் செழிப்பு அதிகரிக்கும். உங்கள் வணிகம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும், மேலும் அது வணிக வளர்ச்சியை ஊக்குவிக்கும். கூடுதலாக உங்கள் 7வது வீட்டில் சனியின் பிற்போக்கு தாக்கம் மாதம் முழுவதும் நீடிக்கும். வேலை அழுத்தத்தை உருவாக்குகிறது மற்றும் உங்கள் பங்கில் குறிப்பிடத்தக்க முயற்சி தேவைப்படும். உங்கள் கடின உழைப்பு பலன் தரவில்லை என்று நீங்கள் நினைக்கும் நேரங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். மாதத்தின் 18ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசியான முதல் வீட்டிற்குள் நுழைகிறார், மேலும் அது உங்கள் 7வது வீட்டை பார்க்கிறது. இந்த காலகட்டம் உங்கள் வியாபாரத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்து அதை மேலும் சாதகமாக மாற்றும். நிதி உங்கள் நிதி நிலைமையை ஆராயும்போது இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாக இருக்கும். சாதகமான வருமானம் இருந்த போதிலும் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கு உங்கள் செலவினங்களை உயர்த்த வழிவகுக்கும். மேலும் தெய்வீக ஆசிரியராக செயல்படும் வியாழன் 8வது வீட்டில் வசிப்பார். மேலும் மாதம் முழுவதும் உங்கள் 12ஆம் வீட்டை கவனித்து செலவுகளை அதிகரிக்க செய்யும். மாதம் 16ஆம் தேதி முதல் சூரியன் 12ஆம் வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் செலவுகள் மேலும் அதிகரிக்கும்.
இதற்கு நேர்மாறாக 11ஆம் வீட்டின் அதிபதியான சனி மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டை மேற்பார்வையிட்டு உங்கள் வருமானத்தை கணிசமாக உயர்த்துவார். 12ஆம் வீட்டில் செவ்வாயின் தாக்கத்தால் செலவு குறையும். கூடுதலாக வியாழன் தனது கவனத்தை 2வது வீட்டிற்கு செலுத்துவார். இது இந்த மாதம் உங்கள் செல்வத்தில் திடீர் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். மாதத்தின் போது வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இருப்பினும் அதன் மூலம் நீங்கள் பின்னர் வருமானம் ஈட்டலாம். எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் அல்ல, எனவே கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சம்பள உயர்வு உட்பட நிதி ஆதாயங்களை அனுபவிக்கலாம். ஆரோக்கியம்: இந்த மாதம் உங்கள் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் நல்வாழ்வை பற்றி நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக கட்டமைப்புகள் வலுவாக வலியுறுத்துகின்றன. பிற்போக்கான 5வது வீட்டில் சனியின் இருப்பு சூரியனின் செல்வாக்குடன் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் கேது மற்றும் 6வது வீட்டின் ஆட்சியாளரான வியாழன் இந்த மாதம் முழுவதும் 8வது வீட்டில் அமைந்திருப்பது கூட்டாக சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகிறது. சுகாதார பரிசீலனைகள்: இந்த சூழ்நிலைகள் உங்கள் உடல்நலத்தை கவனிக்காமல் இருப்பதும் அதற்கு நேரத்தை ஒதுக்க தவறுவதும் குறிப்பிடத்தக்க நோய் மற்றும் சாத்தியமான சிரமங்களின் அபாயத்திற்கு உங்களை வெளிப்படுத்தக்கூடும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை சமிக்ஞையாக செயல்படுகிறது. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு புதிய தினசரி வழக்கத்தை தழுவுவது அவசியம். ஏதேனும் உடல்நல பிரச்சினையால் நீங்கள் சிரமப்பட்டால் சிக்கல்களை தவிர்க்க உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. உங்கள் வயிறு தொடர்பான சவால்களை நீங்கள் சந்திக்கலாம், குறிப்பாக உங்கள் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள். காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள்: உங்கள் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் 5வது வீட்டில் சூரியன் மற்றும் சனியின் நேரடி செல்வாக்கின் காரணமாக பதற்றம் மற்றும் மோதல்கள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் உறவுகளில் குறிப்பிடத்தக்க மோதல்களை அறிமுகப்படுத்துகிறது மற்றும் அவர்களில் நல்லிணக்கத்தை கண்டறிவதை கடினமாக்குகிறது. உங்கள் உறவுகளில் அமைதியையும் பொறுமையையும் கொண்டு வர, குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில். மாத பிற்பகுதியில் 18ஆம் தேதி முதல் சுக்கிரன் உங்கள் வீட்டில் நுழையும் போது சூரியன் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் படிப்படியாக சமத்துவ உணர்வு உங்கள் காதல் உறவுகளுக்கு திரும்பும், மேலும் அவர்களுக்குள் அன்பை அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். திருமணமான நபர்களுக்கு இந்த மாதம் ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். 7ஆம் வீட்டில் சனியின் பிற்போக்கு அம்சம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தையில் சில உராய்வை ஏற்படுத்தினாலும் 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்வதால் தைரியத்துடனும் அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்ற அவர்களை ஊக்குவிக்கிறது. நீங்கள் அவர்களுடன் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ளலாம். ஒன்றாக செலவழித்த நேரம் உங்கள் உறவை முதிர்ச்சியடைய செய்யும், மேலும் அன்பு செழிக்கும். உண்மையில் உங்கள் உறவுகளில் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. உண்மையில் மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்பம் மற்றும் நண்பர்கள்: குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் நம்பிக்கை தரும். 2வது வீட்டை ஆளும் செவ்வாய் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் வசிக்கிறார். விரிவான குடும்ப பயணங்கள், புனித யாத்திரைகள் அல்லது சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், நேர்மை மற்றும் பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் ஒரு இணக்கமான குடும்ப சூழலுக்கு பங்களிப்பார்கள். இதற்கிடையில் 4ஆம் வீட்டை ஆளும் சனி அதே வீட்டிற்குள்ளேயே பிற்போக்கு நிலையில் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவில் சூரியனின் தாக்கம் அவரது உடல்நலம் குறித்த பதற்றத்தையும் கவலையையும் கொண்டு வரக்கூடும். இருப்பினும் மாதம் தொடங்கும் மற்றும் சூரியன் 12ஆம் வீட்டிற்கு மாறுவதால் இந்த பிரச்சினைகள் குறைய வாய்ப்புள்ளது. மாதம் 4ஆம் தேதி வரை புதன் 4வது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார். அதே நேரத்தில் செவ்வாய் தனது முழு அம்சத்தையும் 4வது வீட்டில் பராமரிக்கிறார். மேலும் குருவான வியாழன் இந்த மாதம் முழுவதும் 2வது மற்றும் 4ஆம் வீடுகளின் மீது தனது நல்ல செல்வாக்கை செலுத்தி குடும்ப நல்லிணக்கத்தை மேம்படுத்துவார். உறவினர்களிடையே பாசமும் வலுவான உணர்வும் வளரும். உங்கள் உடன்பிறப்புகளுக்கு இது ஒரு சவாலான மாதமாக இருக்கலாம், எனவே விழிப்புடன் இருங்கள் மற்றும் அவர்களின் போராட்டங்களின் போது உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஆலோசனை: வெள்ளிக்கிழமைகளில் கன்யா பூஜை செய்யுங்கள். ஸ்ரீ சுத்தத்தை தினமும் தவறாமல் பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஸ்ரீ யந்திரத்தை முறையாக நிறுவி பக்தியுடன் தினசரி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையன்று உளுந்தில் இருந்து பருப்பு பஜ்ஜி, வடை தயாரித்து தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கவும்.
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து எங்கள் பதிவு தேவை என்றால் பெல் பட்டனை அமுக்கி விடுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனையும் அமுக்கி விடுங்கள். எங்கள் நன்றி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து சேர்ந்துவிடும். நாம் சனியின் வீட்டிற்கு சொந்தக்காரன் என்ற திமிரில் மமதையில் தவறு செய்து விடாதீர்கள். தன் தந்தை சூரிய பகவானையே அவன் கிரகணம் பிடிக்கச் செய்தவன் சிவபெருமானே சனியின் பார்வையில் இருந்து தப்பிப்பதற்காக ஓடி ஒளிந்து இருக்கிறார். கவனம். நன்றி, வணக்கம். ஒரு தவறு செய்தால் அதை